வணக்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலிக்கான பயிற்சி. முட்டி வலி இருக்கவங்க யாரா இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும், காலையில எழுந்த உடனேயும் இத பண்ணுங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். முட்டிக்கால் வச்சு படுத்துக்கோங்க. ஒரு காலா நேரா நீட்டுங்க. நல்லா பொசிஷன் பார்த்துக்கோங்க. 2 முட்டியும் நேருக்கு நேர் வச்சு ஒரு காலா நேரா நீட்டி தொட மசில டைட் பண்ணி புடிக்கணும். அப்பதான் அது ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்ததா பிரிட்ஜ் போஸ். இடுப்ப மேல தூக்குங்க. குளுட்டு மசில நல்லா டைட் பண்ணி மேல ஹோல்டு பண்ணுங்க 10 செகண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 to 6 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போது குளுட் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். முட்டி வலிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக சைடில் படுத்துக்கோங்க. ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. நேராக படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு ஒரு காலாக மேலே நேராக தூக்கணும். நேராக தூக்கி ஒரு ஹோல்டு கொடுங்க. ஒரு 7-8 செகண்ட்ஸ் ஒரு ஹோல்டு கொடுத்துட்டு மெதுவாக காலை கீழே வைங்க. அதே மாதிரி 2 பக்கமும் சமமாக பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேராக எழுந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்களோட பாதத்தை மட்டும் கீழே ஒரு ஸ்ட்ரெச்சு கொடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ், மேலே ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து 5 செகண்ட்ஸ். இதே மாதிரி 5 to 6 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேராக படுத்துக்கோங்க. முட்டிக்கால் வச்சுக்கோங்க. ஒரு தலகாணியை முட்டிக்கு நடுவில் வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி டைட் கொடுத்துங்க. அந்த உள்தொட மசில் இருக்கு இல்லையா, அது நல்லா டைட் ஆகணும். இன்னர் தை மசில் டைட்டாக பிடிச்சி ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் வச்சுருந்து அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 5-6 முறை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணுங்கள், நேராக உட்காந்து அந்த குதிங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தரையில் அழுத்தணும். தரையில் அழுத்தி அதுக்கப்புறம் உங்களை நோக்கி இழுக்கணும். இப்படி அந்த தரையில் குதிங்கால் அழுத்தி உங்களை நோக்கி இழுக்கணும். இதே மாதிரி ஒரு 5-6 முறை நல்லா டைட் பண்ணுங்கள். ஹாம்ஸ்ட்ரிங் டைட்